மாப்ள இங்க வா. இப்ப பாரு. யார் மண்ணி? என் பேரு மேன் இல்ல, என் பேரு தெய்வராசு. என் தம்பி பேரு செல்வராசு. இந்த காலத்துல படிக்கிறான். என் தம்பி செல்வராசு எங்க இருப்பான்? உங்க தம்பியை இவ்ளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்களே, எதுக்காக படிக்க வைக்கிறீங்க? எதுக்காகவா? நான் ஊர்ல ஏர் ஓட்டிட்டு இருந்தேன். என் தம்பி நல்லா படிச்சு ஏரோப்ளேன் ஓட்ட வேண்டாமா? என்னத்த படிக்க வச்சு என்ன பிரயோஜனம்? உங்க தம்பிக்கு ஒரு 3 வார்த்தை இங்கிலீஷ்ல சொல்ல தெரியலையே. 3 வார்த்தை தெரியலையா? என்ன அப்படி 3 வார்த்தை? எங்க ஒரு காலேஜ்ல தைரிய என் ஜாப்ல வைங்க. அவங்ககிட்ட நேரா போய் கேக்குறேன். உங்ககிட்ட நேரா வந்து சொல்லுவான். எழுது வேகமா எழுது. நல்லா வா, நல்லா பார்த்து எழுது. ஜாப்ல வை. வை. அம்மா, என் தம்பி இருக்கிற இடத்துக்கு எப்படி போறது? செல்வராசு, உன்னை பாக்க உங்க அண்ணன் வந்து நிக்கிறாரு. அண்ணனா? தம்பி வாங்கண்ணே. நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேண்ணே. அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? அவங்க நல்லா இருக்காங்க. வாங்கண்ணே. பார்த்து வேட்டியை உருவிற போறான். அவர் உருவுற மாதிரி வேட்டியை கட்டிருக்காரு. வாங்கண்ணே. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. எல்லாரும் என்னோட கூட்டாளிங்க. என் கூட தான் இருக்காங்க. கூட்டாளினா கூட தான் இருக்கணும். என்ன அப்படி பாக்குறீங்க? இந்த குரங்கு எப்பவுமே பழத்துக்கு இப்படி தான். அது நம்ம தோட்டத்துல விளைஞ்சது. முதல் தார குழந்தை இது படைச்சிட்டு அடுத்த தார தம்பி கொண்டு வந்திருக்கேன். மத்ததெல்லாம் வெட்டி வைங்கடா. வந்து லோட் ஏத்துன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்ல. பிச்சு சாப்பிடுங்க. நான் இந்த முட்டையை குடிச்சுக்கலாமா? அப்பா முட்டை குடிக்கும். ஊர் தம்பி, இதுல 10,000 ரூபாய் பணம் இருக்கு, வச்சுக்க. பணம்லாம் வேண்டாண்ணே. ஒரு ஆத்திரவுக்கு உதவியா இருக்கும். வச்சுக்கன்னு சொல்றேன்ல. ஆமா தம்பி, இந்த காலேஜ்ல நீ தானே ஃபர்ஸ்ட்? ஆமாண்ணே, நான் தான் ஃபர்ஸ்ட். என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒரு 3 வார்த்தை இங்கிலீஷ் கூட சொல்ல தெரியலையாம. என்ன 3 வார்த்தைன்னு? இரு, படிச்சு பாரு. இந்த 3 வார்த்தை சொல்லக்கூடாதுண்ணே. என்ன அப்படி பட்டுன்னு சொல்லிவிட்ட? நான் வேற அந்த புடவை கட்ட பொண்ணுகிட்ட நான் சொன்னேன் தம்பி கேப்பான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இது நல்லா படிச்சு மனப்பாடம் பண்ணி கிடுகிடு ஓடி போய் சொல்லிட்டு வந்துரு. நீங்க தான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க. சொல்லக்கூடாதுன்னு சொன்னா அப்படி என்ன போட்டிருக்கு? ஐ லவ் யூன்னு போட்டிருக்கு. இதுக்கு அர்த்தம்? வேண்டாம் தம்பி, எனக்கு தெரியும். இந்த பொண்ணு மட்டும் இல்ல, வேற யார் கேட்டாலும் இந்த வார்த்தையை நீ சொல்லக்கூடாது. தம்பி, நான் சொன்னதை மறக்காம மனசுல வச்சிருக்கல, ரொம்ப பெருமையா இருக்கு தம்பி. நான் வரட்டுமா? நீங்க வர பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வரேனே. நீ என் கூட வந்தா அந்த பொண்ணுங்க 3 வார்த்தையை சொல்லுவாங்க. நான் உங்களை சமாளிச்சுக்கிறேன். நீ உள்ள போ. என்ன அண்ணே? சரி, நீ சீக்கிரம் உள்ள போ. முறுக்கெல்லாம் திருட போறாங்க. போ போ. வரேன். ஏய், என்னடா சிரிக்கிறீங்க? டேய், முதல்ல அவங்க அண்ணனுக்கு ஒரு ஓ போடுங்கடா. ஓ! டேய் மச்சி, வந்தது உங்க அண்ணனா இல்ல சோளக்காட்டு பொம்மையா? அத விடுறா. என்னமோ பெருசா சொன்னா 200-300 ஏக்கர் நிலம் இருக்கு, அந்த சொத்து இருக்கு, இந்த சொத்து இருக்குன்னா இந்த ஜாமான்லாம் ஒரு லாரியில ஏத்திட்டு வந்திருந்தா என்ன செலவாயிர போகுது? லோடு மேன் மாதிரி அந்தாலே தூக்கிட்டு வராங்க. என்னன்னா படிக்காட்டானே ஒரு டீசன்சி வேணா? கண்டிப்பா வேணும். அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா 8 மூண வேட்டியை கட்டி நாட்டாம மாதிரி நடந்து வந்திருக்க மாட்டாரு. இடுப்புக்கு மேல வேட்டியை கட்டி அதுல கோடு போட்டு அன்றவர் வேற குனிஞ்சு பார்த்தா அத விடுறா. அந்த ஆள் பக்கத்துல போனேன், அடுத்தது பாரு வேர்வை நாத்தம். மெட்ராஸ் பூமே தோத்து போயிருந்தா. எங்க அண்ணனை யாரு நினைச்சீங்க? இன்னொரு தடவை எங்க அண்ணனை பத்தி தப்பா பேசுறீங்க, கொலை நடக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அண்ணன் சர்வ சாதாரண ஆள் இல்ல. அவர் மேல போட்டுக்கிற சட்டையை வேட்டியை பார்த்து சொல்றீங்கடா. அவர் மனசை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நான் ஸ்கூல்ல படிக்கிறப்போ என்னையும் புத்தகத்தையும் தூக்கிட்டு போய் ஸ்கூல்ல விடுவாரு. பகல் பூரா மாடு மேய்ச்சிட்டு திரும்ப என்னையும் புத்தகத்தையும் தூக்கிட்டு வந்து வீட்டுல விடுவாரு. அப்ப அடிச்ச அந்த பேர்வை எனக்கு நாத்தமா தெரியலடா, பாசமா தான் தெரிஞ்சிச்சு. தம்பிக்கு கொண்டுட்டு போறத தானே கொண்டு போகணும் நீங்க வந்திருக்காரு. அந்த பாசத்தை புரிஞ்சுக்காம ஏன்டா இப்படி பேசுறீங்க? எப்ப எங்க அண்ணனை தப்பா தரக்குறவா பேசுனீங்களோ, இனி உங்க ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்லடா. குட் பை.
உங்களை சரியா புரிஞ்சுக்காம தப்பா பேசிட்டாங்கன்னு அவங்கள மன்னிச்சிருங்கண்ணே. இல்ல தம்பி, தப்பு அவங்க மேல இல்ல தம்பி, என் மேலதான், உன் அண்ணன் மேலதான். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வயலு, வரப்பு, தோப்பு, மாட்டுக்கொட்டை, இதை தவிர வேற எங்கேயும் போனதில்ல தம்பி. எங்க எப்படி வரணுமோ அப்படிதான் வரணும். அது இந்த மரமாட்டை கேரள தம்பி, அதனால தான் அப்படி சொல்லிட்டாங்க. தம்பி, இனிமே உன் காலேஜுக்கு வந்தா உங்க அண்ணன் எப்படி வரான் பாரு. அதெல்லாம் விடு தம்பி, நான் முக்கியமா வந்தது உன் சலதோஷத்துக்கு மருந்து கொடுத்துட்டு போதான் தம்பி. அதான் பார்த்துட்டு போயிட்டே இருந்துட்டேன். இந்த தம்பி, தூதுவளை லேகியம், இதை சாப்பிட்டீங்கன்னா சலதோஷம் பறந்து போயிரும் தம்பி. நல்லபடி வரட்டுமா? வரேன். டேய் மச்சான், படிச்ச கர்வத்துல நாங்க ஏதோ பேசிட்டோம். ஆனா உங்க அண்ணன் படிக்காமலேயே அவர் யாருன்னு காட்டிட்டு போயிட்டாரான். எங்களை மன்னிச்சிடுறான். சார் அந்த 3 வார்த்தை. நீ மட்டும் இல்ல, இந்த காலேஜ்ல யாரு கேட்டாலும் என் தம்பி அந்த 3 வார்த்தையை சொல்ல மாட்டான். Good boy. ஒரு பயிலையும் காணோம். கல்லெடுக்க சொன்னா அப்படியே போட்டு போயிட்டானுங்க. சேர் முழுக சொன்னா அதையும் அப்படியே போட்டு போயிட்டானுங்க. இதை விட்ட வேற என்ன சொல்லி இவனுங்களுக்கு? மாரி, நீ ஆண்ட என்ன விட்டு வந்த? நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண? இல்லைங்கய்யா, நான் செய்யலைங்கய்யா. யாரு சொல்றா? சொல்றா. உங்களை உங்க அப்பா தான் ஐயா கொல்ல சொன்னாரு.
அம்மா, தேவா சொல்றா. அவனை அடிக்கிற சொல்றா டேய். சொல்றா டேய் அப்பாங்கம்மா எதுக்காக இப்ப அவனை போட்டு அடிக்கிற என்ன சொல்றா. நடந்தது சொல்லு சொல்றா. இப்படி நனைஞ்சு போய் வந்து நிக்கிற அதாம்மா அன்னைக்கு வார்த்தப்பில் 8 பேர் என்ன வெட்ட வந்தாங்கன்னு சொன்னலமா அதே மாதிரி இன்னைக்கு சிங்க சொல்லல என்ன வெட்ட வந்தாங்க லாரி அடிச்சு போட்டு திரும்பி பார்த்தேன் ஒருத்த ஓடிட்டு இருக்கான் விடுவனா நானும் துரத்திட்டே போனேன் குபீர்னு தண்ணி எகிரி குதிச்சிட்டான் நானும் குதிச்சிட்டேன் அப்பதான் நனைஞ்சு போயிட்டேன் அதுக்கப்புறம் தூக்கி முகமுடிய கழிச்சு பார்த்தா நம்ம மாறிமா மாறிமா அதுக்கப்புறம் ஏன்டா என்ன வெட்ட வந்தான்னு கேட்டா போட்டான் பாருங்கம்மா ஒரு போடு மா ஐயோ மா மா சொல்றா சொல்றா என்ன சொன்னா தெரியுமாமா அப்பா 50,000 பணம் கொடுத்து என்ன வெட்ட சொல்றதா சொல்றாமா ஏண்டா நன்றி கெட்ட நாயே இந்த வீட்டு உற்பத்தினவன் தானே நீ யார் மேல பழிய போடுற எதுக்காக என் புள்ள வெட்ட போனேன் சொல்லு என்ன சொன்னா தெரியுமாப்பா சொல்றா சொல்றா அப்பா சொல்றா டேய் சொல்றான்றா அடிக்காத நிறுத்து. அப்பா இவன் சொன்னதை நீங்க கேட்டீங்கன்னா நீங்களே அவனை கடந்து வெட்டுவீங்கப்பா சொல்றா டேய் சொல்றா நிறுத்துடா. டேய் நீ எந்திரிச்சு போட. அப்பா நீங்க என்ன வெட்ட சொன்னதா சொன்னப்பா ஆமாண்டா நான் தான் உன்னை வெட்டி கொலை பண்ண சொன்னேன். வயசான காலத்துல புத்தி கித்தி பேர்லிச்சு போச்சா பெத்த பிள்ளைய வெட்டி கொலை பண்ண சொல்லிருக்கீங்களே உங்களுக்கு என்னாச்சு எனக்கு ஒண்ணாகலடி. இத்தனை வருஷமா பட்டாமணியை விட்டு முதல் வாரிசுன்னு யார சொல்லிக்கிட்டு இருந்தோமோ அவ இந்த வீட்டு வாரிசும் இல்ல நம்ம பிள்ளையும் இல்ல. அன்னைக்கு சொத்தை பிரிக்கிறப்ப உங்க அம்மா கூப்பிடுறாங்கன்னு என்ன போய் பார்க்க சொன்னியே போயிட்டு திரும்பி வர்றப்ப நான் கண் கலங்கி நின்னேன். உங்க அம்மா செத்து போயிட்டாங்கிறதுக்காக இல்ல என் கௌரவம் செத்து போயிடுச்சேங்கிறதுக்காக. உள்ள போனது உங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? கூப்பிட்டீங்களாமே? உட்காருங்க. சரி சரி உட்கார்றேன். சொல்லுங்க. பசங்களுக்கு பங்கு பிரிக்க போறீங்களாமே? ஆமா. ரொம்ப நாளாவே என் மனசுக்குள்ள ஒண்ணு தேக்கி வச்சிட்டு இருக்கேன். அதை உங்ககிட்ட சொன்னாதான் என் உடம்புல இருக்கிற உசுறு போகும். உங்க 2 பிள்ளைங்கள்ல ஒரு புள்ள உங்களது இல்லை. என்ன உளறீங்க? மூளை கெட்டு போச்சா உங்களுக்கு? சாக போற நேரத்துல சத்தியத்தை பேசுங்க. சத்தியத்தை தான் பேசுறேன். சொல்லுங்க சொல்லுங்க. 2 பேர்ல யாரு? தெய்வாவா செல்வாவா? தேவா. முதல்ல சொல்லி தொலைங்க. தெய்வா யாரு? தெய்வா யாரு? அவன் எப்படி நம்ம குடும்பத்துக்கு வந்தான்? சொல்லுங்க. டாக்டர்மா எனக்கு பேரன் தானே பிறந்திருக்கான். சொல்லுங்கம்மா. ஆமாமா பேரன் தான் பிறந்திருக்கான். ஆனா வயித்துக்குள்ளேயே இறந்துதான் பிறந்தான். அவங்க பிரசவ மயக்கத்துல இருக்கிறாங்க. இறந்து போன குழந்தைய வீட்டுக்கு எடுத்துட்டு போறீங்களா இல்ல அதை அடக்கம் பண்றதுக்கும் இங்க ஆள் இருக்கிறாங்க. இது நான் மட்டும் முடிவெடுக்க முடியாது. நான் போய் என் மருமகிட்ட விஷயத்த சொல்லி அவரை கூட்டிட்டு வரேன். அது வரைக்கும் குழந்தை இறந்து போன விஷயத்தை என் பொண்ணுகிட்ட சொல்லிடாதீங்கம்மா. டாக்டர், குழந்தை இறந்து போன விஷயத்தை என் மருமகிட்ட சொல்றதுக்கு தான் போனேன். ட்ரெயின்ல யாரோ இந்த குழந்தைய பெத்து வீசிட்டு போயிட்டா. அனாதையா கிடந்த இந்த குழந்தை தெய்வமா பார்த்து எனக்கு கொடுத்தது. என் மருமகன் வார்த்தைக்கு வார்த்தை, நிமிஷத்துக்கு நிமிஷம் கௌரவம் பார்க்கிறவர். பட்டாமணியார் குடும்பத்துல தலப்பிரசவத்தையே தொலைச்சிட்டா. ஏமா தரித்திரம் பிடிச்ச சிரிக்கின்னு உங்க யாருதான் என் பொண்ணை ஒதுக்கிட்டு வேற கல்யாணம் பண்ணி தெரியலையா? பாத்தியாம்மா என் பேரனை பாத்தியா? இல்ல நீங்க சொல்றத நான் நம்ப மாட்டேன். இவன் என் புள்ளதான். இவன் என் புள்ள. நீ என் புள்ளதான். நான் அப்படிதான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா எவனுக்கோ பிறந்தவனை தான் பிள்ளைய நினைச்சு பாலூட்டி தாளாட்டி வளர்த்து ஆளாக்குனியே. அப்படி ஏமாந்த தாய் இந்த உலகத்துல நீ ஒருத்தியா தாண்டி இருக்க முடியும். இல்ல
இன்னைக்கு இவன் நம்ம புள்ள இல்லைன்னு தெரிஞ்சதோ அன்னையில இருந்து தினம் நான் செத்துக்கிட்டு இருக்கேன். மனசுக்குள்ளேயே வச்சு அரிச்சு அழிஞ்சுக்கிட்டு இருக்கேன். வீட்டுல வளர்த்த மாடா இருந்தாலும் இனம் பிரிச்சு பார்த்து தள்ளி வச்சிடலாம். ஆனா இவன் எப்படி பிறந்தான், யாருக்கு பிறந்தான், என்ன ஜாதி, குலங்கோத்திரம் தெரியாம என் புள்ளையா நினைச்சு வளர்த்துட்டனே, அதை நினைச்சாதாண்டி எனக்கு வேதனையா இருக்கு. வீட்டுல இருக்கிற ஒரு பொருள் நமக்கு பிடிக்கலன்னா அதை தூக்கி வெளியில எரிஞ்சிடலாம். அதே மாதிரி இவனையும் வீட்டை விட்டு வெளியில போடான்னு சொல்ல முடியும். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் என் கண்ணு முன்னாடி வந்து நிப்பான். அதை பார்த்துக்கிட்டு என்னால உயிரோட இருக்க முடியாது. அதனாலதான் இவனை ஒரே அடி அடிச்சிருந்தது முடிவு பண்ண. என்னைக்கு நீ என் புள்ள இல்லைன்னு தெரிஞ்சதோ அன்னைக்கே உனக்கு சேர வேண்டிய கணக்கை பார்த்து வச்சுட்டா. என் புள்ள காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு வந்ததும் உனக்கு சேர வேண்டியதை வாங்கிட்டு என் கண்ணுக்கு தெரியாத இடத்துக்கு போயிடு. ஐயோ என்னங்க, செத்து போயிருன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் செத்து போயிருப்படப்பா. இல்ல நீங்க ஏன்பா கொலகாரன் ஆகுறீங்க?